ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 193. இந்த பகுதியில் 200வது நாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 22வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 22. அம்ருத்யு சர்வத்ருக் சிம்ஹ சந்தாதா சந்திமாம் ஸ்திரக அஜோ துர்மர்ஷன சாஸ்தா விஸ்ருதாத்மா சுராரிகா. நாமம் 200. ஓம் அம்ருத்யவே நமக. இதற்கு பொருள் மரணத்தில் இருந்து காப்பவர் என்பது. பிரகலாதன் பாடம் பயின்று வந்தான். யாரிடம்? அசுர குருமார்களான சண்டன் மற்றும் மர்கனிடம் பாடம் பயின்றான். ஆனாலும் அசுரகுருமார்களிடம் தானே பாடம் பயின்றான். ஆனாலும் கூட அசுர சுவாவம் இன்றி திருமாலின் திருநாமங்களை பாடுவதைக் கண்டு திகைத்து போனான் அவனுடைய தந்தை இரணியன். இதை திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழியில் 2ஆம் பத்தில் 3ஆம் திருமொழியில் 8வது பாசுரத்தில் பாடியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கலாமா? பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் வாயில் 1000 நாமம் ஒல்லியவாகி போத ஆங்கதனுக்கு ஒன்றுமோர் பொறுப்பிலன் ஆகே பிள்ளையை சீறி வெகுண்டு துன்புடைப்ப பிறையிற்று அனல் விழிப்பேழ்வாய் தெல்லிய சிங்கம் ஆகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே என்று பாடியிருக்கிறார். இந்த பாசுரத்தில் திருமங்கையாழ்வார் என்ன சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கலாம். பள்ளிக்கூடத்தில் படித்துவிட்டு வந்த தன் புதல்வனான பிரகலாதனுடைய வாயிலிருந்து விஷ்ணுவின் 1000 திருநாமங்கள் வெளிவர அது பிடிக்காமல் பொறுமை இழந்து மைந்தனை கோபித்து இரண்யகசிபு தூணை கதையால் அடிக்க பிறை போன்ற வளைந்த பற்களுடன் அனல் பொறி பறக்கும் கண்களையும் அகன்ற வாயையும் கொண்டு அசுரனை முடிக்கும் தெளிவான முடிவுடன் தோன்றிய நரசிம்மமூர்த்தியை திருவல்லிக்கேணியில் தரிசித்தேன் என்று சொல்கிறார். இப்படி பிரகலாதன் 1000 நாமம் சொல்வதை இரணியனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஆணவமும் இரக்கமின்மையுமே வடிவெடுத்தவனான இரணியனால் தன்னுடைய மகன் பிரகலாதன் பக்தியும் ஞானமுமே வடிவெடுத்தவனாக இருப்பதை பார்த்து அவனால் சகித்து கொள்ள முடியவில்லை. நாராயணனை வணங்காதே வணங்காதே என்று சொல்லிக்கொண்டே இருந்தான். நான் தான் கடவுள், என்னை வணங்கு. நாராயணாய நமக என்று சொல்லாதே, ஹிரண்யாய நமக என்று சொல். இப்படியெல்லாம் இரண்யன் பிரகலாதனை பல முறை அறிவுறுத்தியும் அவன் கேட்கவில்லை. தொடர்ந்து பிரகலாதன் நாராயணா நாராயணா என்று சொல்லிக்கொண்டேதான் திருமாலையே தியானித்து வந்தான். அதனால் மிகவும் கோபமடைந்தான் இரண்யன். கோபமடைந்தது மட்டுமல்லாமல் தன் மகனை துன்புறுத்தவும் தொடங்கிவிட்டான். ஆயுதங்கள் ஏந்தி 100கணக்கான அசுரர்களை கொண்டு வந்து பிரகலாதனை பயமுறுத்தினான். அப்படியெல்லாம் பயமுறுத்தும் போது பிரகலாதன் என்ன செய்வான் தெரியுமா? அம்ருத்யவே நமக என்று தன்னுடைய மனதுக்குள் ஜபம் செய்து கொள்வான். அவர்களைக் கண்டு அஞ்ச மாட்டான். ஒரு சமயம் விப்ரசித்தி என்ற மாயாவியை அழைத்து திகில் காட்சிகளையும் அச்சுறுத்தவல்ல மனத்தோற்றங்களையும் காட்டி பிரகலாதனை பயமுறுத்த சொன்னான். நாம் திகில் படம் பேய் படமெல்லாம் பார்ப்போமே, அது போன்று அந்த மாதிரி காட்சிகளை எல்லாம் காட்டி பிரகலாதனை பயமுறுத்த சொன்னான். ஆனால் அப்போதும் பிரகலாதன் என்ன செய்தான்? அம்ருத்யவே நமக என்று ஜபித்து கொண்டே இருந்தான். பயப்படவில்லை. இதனால் இரண்யனின் கோபம் மேலும் மேலும் அதிகமானது. தன்னுடைய அசுரப்பட வீரர்களை எல்லாம் அழைத்து ஆயுதங்களால் தாக்கி பிரகலாதனை கொல்ல சொன்னான். தன் மகனையே கொல்ல சொன்னான். அவர்கள் ஆயுதங்களால் தாக்கிய போதும் பிரகலாதன் எப்பொழுதும் போல் அம்ருத்யவே நமக என்று ஜபம் செய்து வந்து தன் மீது ஒரு சிறு காயம் கூட ஏற்படாதவாறு பார்த்து கொண்டான். எல்லாம் எம்பெருமாளின் செயல்தானே. அம்ருத்யவே நமக என்று சொன்னால்
எம்பெருமான் வந்து பிரகலாதனை காக்கிறான். இதுவும் முடியவில்லை இரணியனால். இதனாலும் எந்த பலனும் கிட்டவில்லை. அதனால் 8 யானைகளை விட்டு பிரகலாதனை மிதிக்க சொன்னான் அவனுடைய அப்பா. ஆனால் திருமாலின் திருநாமம் யானையை விட வலிமையானதாயிற்றே. அதனால் அமிர்தயவே நமக என்று ஜபித்த பிரகலாதனின் நெஞ்சில் அந்த யானைகள் கால் வைத்தவுடனே யானைகளின் கால் எலும்புகள் முறிந்துவிட்டன. இரணியனின் இந்த முயற்சியும் தோல்வியடைந்தது. பிறகும் அவன் விடவில்லை. பிரகலாதனை நெருப்பில் தூக்கி எரிய சொன்னான் இரணியன். பிரகலாதனும் அமிர்தயவே நமக என்று ஜபம் செய்தான். நெருப்பு அவனுக்கு குளிர்சாதனம் போல இருந்தது. ஏசியில் இருந்தது போல் இருந்ததாம். உலகமே என்னை கண்டு அஞ்சுகிறது, ஆனால் எனது மகன் என்னை கண்டு அஞ்ச மாட்டேன் என்கிறானே என்று புலம்பினான் இரணியன். அப்போது அவனது மந்திரி ஒருவன், மன்னா, தாங்கள் இவ்வளவு சிரமப்பட வேண்டாம். உங்கள் மகன் உட்கொள்ளும் உணவோடு விஷத்தை கலந்து கொடுத்து விட்டால் எளிதில் அவன் இறந்து விடுவானே. மன்னனுக்கு ஏத்த மந்திரி தானே. இப்படி மந்திரி ஆலோசனை வழங்கினான். அதையும் இரணியன் செய்தான். பிரகலாதனின் உணவில் விஷம் கலந்தான். பிரகலாதனும் அமிர்தயவே நமக என்று ஜபம் செய்து அந்த உணவை உட்கொண்டான். அந்த விஷமும் அவனை ஒன்றும் செய்யவில்லை. மிருத்யு என்றால் மரணம், அமிருத்யு என்றால் மரணம் ஏற்படாமல் காப்பவர் என்று பொருள். பிரகலாதனுக்கு இப்படி இரணியன் ஆபத்தை ஏற்படுத்திய போதெல்லாம் மரணத்திலிருந்து அவனை காப்பாற்றியதால் நரசிம்மர் அமிருத்யு, அதாவது மரணத்திற்கு எதிரானவர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த 200வது திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் நோய்களற்ற நிம்மதியான நீண்ட ஆயுளை பெறலாம். அடுத்து 201வது திருநாமம். ஓம் சர்வத்ருஷே நமக. இந்த நாமத்தில் பிரகலாதன் தன் தந்தையிடம் மகாவிஷ்ணு எங்கே மறைந்திருக்கிறார் என்று கூறியதை பற்றி பார்க்கலாம். அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.